தாடி ஓகே, சுப்பிரமணியபுரம் சசிகுமார் ஸ்டைலு. அப்புறம் எதுக்கு காலையிலே ஒயின் ஷாப்பு? நிச்சயமா லவ் ஃபெயிலியர் தான். யாருக்கு? அதான் அந்த பைக் பார்ட்டி. இந்த பசங்களே இப்படிதான், பொண்ணுங்களை கவுக்கிறதுக்கு என்ன சீன் வேணாலும் போடுவானுங்க. இவனை பார்த்தா அட்டெம்ப்ட் அடிச்சும் அவுட் ஆன கேஸ் மாதிரி தெரியுது. பார்த்து நீ கவுந்துராத. நீ சும்மா வரமாட்டியா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். Sit down. இந்த மேம்க்கு பெரிய ஜோதிகா நினைப்பு. இந்த மூஞ்சுக்கு லவ் ஃபெயிலியர் வேற. அப்படியா? யாரை லவ் பண்ணாங்க? ஆக்டர் சூர்யாவை. எப்படி? மேமும் சூர்யாவும் ஒரே காலேஜ்ல படிச்சாங்களா? நீ வேற. இவங்க ஜோதிகாவோட தீவிர ஃபேன். காக்கா காக்கா படத்தை பார்த்துட்டு அதுல வர ஜோதிகா மாதிரியே தன்னோட ஹேர் ஸ்டைலு, காஸ்டியூம், ஆட்டிடியூட் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாங்க. இதுல என்ன ஒரு பெரிய காமெடினா, இவங்க சூர்யாவை ஒன் சைடாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, சூர்யா ஜோதிகா கல்யாணம் தனிக்கு அழுதாங்க பாரு. அப்பா 2 நாள் காலேஜ் லீவ் போட்டுட்டு அழுதாங்க. இவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரியான காமெடி பீஸா இருக்காங்க. கிளைமேக்ஸ் கேளு. சூர்யா மாதிரி மாப்பிள்ள வேணும்னு சொல்லி இப்ப வரைக்கும் அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. சாரி மேம். ஐயோ சாரி மேம். Get out of my class.